அடுத்து திருமதி ஜோலா கிறிஸ்டோபர் அவர்கள். இவர் நம்முடைய காவிரி கலைத்தொடர்புக்கு நீண்ட கால தொடர்புடையவர். கலைக்காவிரி கலைத்தொடர்பு மையத்தின் பிரதான பாடகியாக கடந்த 15 ஆண்டுகள் பணியாற்றியவர். கலைக்காவிரி கலைக்குழுவின் முழு நேர மேடை பாடகியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று திரும்பியவர். மறைந்த அழுத்தத்தை பாட்டியநாதன் அவர்கள் தயாரித்த சமூக விழிப்புணர்வு ஒளி நாடகங்களில் இவரது குரல் வெளிவந்திருக்கிறது. சென்னையில் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் நடத்திய பல பாடல் போட்டிகளில் நடுவராக பணியாற்றியிருக்கிறார். ரோமையின் புனித நகரமான வேட்டிகனில் கலைக்காவிரி நாடக குழுவின் பாடகி என்ற முறையில் நம்முடைய திருத்தத்தை ஆசியை பெற்றே வந்ததை நம் வாழ்நாள் பெருமையாக கருதி வருவது தான் திருமதி ஜோலா கிறிஸ்டோபர் அவர்கள். இப்பொழுது திருச்சி வரலாறு கல்லூரி, பாரதிய பல்கலைக்கழகம், ரோட்டரி கிளப் போன்றவற்றை நடத்தி இசை நிகழ்ச்சிகளில் நடுவராக பணியாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு நம்முடைய ஆய்வாளர்கள் பொன்னாடை அணிந்து சிறப்பிப்பார்கள். இன்று நாம் இவரை நடுவராக கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். எனவே அவருக்கு பலத்த கரவொலி எழுப்பி நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லா கைத்தறி அவங்க லட்சணம் போறாங்க. உங்களுக்கு வார்த்தை கூட போராடி பார்த்தாங்கன்னா அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு இதே நாளிலே ஊரெல்லாம் மேலே சுத்தம் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடலை காவிரி கலைத்தொடர்பு வழியாக நாங்கள் வெளியிட்டோம். காவிரி கலைத்தொடர்புல எங்களுடைய கலைக்குழு இருக்கிறது. பாடகர் குழு, நடனக்குழு, நாடகக்குழு என்று சொல்லி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைக்கிறது. எனக்கு மிக பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவங்க அந்த குழு உருவாக்கிய பிறகு நாங்கள் இன்னைக்கு இந்த போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் போட்டிகளில்